இங்க பாருங்க கைஸ், பல்லாக்கு தேர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேலையெல்லாம் பரபரப்பா நடந்து இருக்குது. நைட்ல தான் கட்டுவாங்க. இது ரெண்டும் பாருங்க மலந்தேரு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வேலைப்பாடு நடந்திருக்கு நைட்ல. இதுவும் பாருங்க வேலைப்பாடு நடந்திருக்கு. 2 மலந்தேரு, ஒரு பல்லாக்கு தேருங்க. ஃபர்ஸ்ட் பல்லாக்கு தேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க புதுப்பாளையத்துல. நாளைக்கு காலையில் தான் போவோம் வனத்துக்கு. இது 2வது மலந்தேரு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வேலைப்பாலாம் நடந்துட்டு இருக்குது நைட்ல. விறுவிறுப்பா செய்யறாங்க. ஓகே, இப்போ என்ன வேலை நடந்துட்டு இருக்குது புதுப்பாளையத்துல? புதுப்பாலத்துல வந்து இப்ப தேர் வந்து இப்ப தண்டி எல்லாம் வரிச்சு கட்டிட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பூரா மலந்தேரு. மலந்தேருனுடைய படல் வந்து வரிச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகேண்ணா. சாமியோட படல் இது. ஓகேண்ணா. அந்த பக்கம் இருக்கிறது பெருமாள் சாமியினுடைய படல். பெருமாள் சாமி இது. பெருமாள் சாமியினுடைய மலந்தேர் படல் அது. ஓகேண்ணா. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மனோட அதுக்கு வந்து படல் இல்ல. ஆமா, பெருமாளுக்குமே குருணாசாமிக்கும் தான் வந்து படல். இதெல்லாம் யாருன்னு ரெடி பண்ணுவா? இதெல்லாம் வந்து அவங்க முதலாமதாரர் வந்து ரெடி பண்ணுவாங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இதை? இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆதி காலத்துக்கு 100 வருஷமா பழமையானது. நைட்ல தேர் கட்டிட்டு காலையில தூக்கிடுவீங்க? காலையில வந்து 9 மணிக்கெல்லாம் எழுந்திரி ஆயிரும். இங்க இருந்து வந்து வனத்துக்கு போயிடும். இது மடப்புலி. எதுக்கு நாங்க மாட்டு வண்டி நிக்குது? மாட்டு வண்டியில தான் வந்து அந்த உண்டியில எல்லாம் வந்து அங்க போகும் வனத்துக்கு. சாமிக்கான இதெல்லாம் வந்து இந்த பொருள். அது எத்தனை மணிக்கு போய் சேருவாங்க? எப்போ மலந்தேர் சொல்றீங்களா? இல்ல, இப்ப அந்த மாட்டு வண்டி இப்ப கிளம்பிடும். ஒரு 12 மணி 11 மணியோட கிளம்பி அங்க இப்ப பக்கம் தான். ஒரு இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போயிடும். அங்க போயிடும். போய் போட்டு மக்கியது வந்துடும் மாடு. காலையில வந்து தேர் வந்து காலையில வந்து 9 மணிக்கு கிளம்பும். 1 மணிக்காட்டம் அங்க போயிடும். அப்புறம் மக்காது வியாழக்கிழமை காலையில 3 மணிக்கு கிளம்பிச்சுன்னா 6-7 மணிக்கு இங்க வந்துடும். மடப்புலி வந்துடும். வியாழக்கிழமை தான் கூட்டம் அதிகமா? நாளைக்கு இருக்குமாண்ணா? நாளைக்கு கூட்டம் இருக்கும். வியாழக்கிழமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூட்டம் பயங்கரமான கூட்டம். தமிழ்நாட்டுல இருந்து எல்லாம் வர்றது பூராமே தமிழ்நாட்டுல இருந்து வர்றது அத்தனை பேருமே வருவாங்க. 5 நாளைக்கு கூட்டம் இருந்துட்டாரு. வெள்ளிக்கிழமை பொரியல்லி போட்ட அந்த அளவுக்கு கூட்டம். வெள்ளிக்கிழமை ரொம்ப நைட்டு கூட்டம் வருமா? வரும். இப்பயும் வரும். ஆமா. இப்போ வந்து இப்போ முதலாமக்காரர் மட்டும் தான் இருப்பாங்க. முதலாமக்காரர் மட்டும் தான் இருப்பாங்க. பெராஸ் மட்டும். 8:30 மணி 8 மணிக்கு எல்லாமே வந்து சேர்ந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு நான் வேலையை இப்போ முடிப்பீங்க? வேலை முடியறதுக்கெல்லாம் 2 மணி ஆயிரும். 2 மணி 3 மணி ஆயிரும். எல்லாம் வீட்டுக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வந்துருவாங்க. தண்ணி ஊத்திட்டு அப்புறம் தேர் எடுத்துட்டு வந்துரும். ஓகேண்ணா. கோசியானதுமே அப்புறம் சாமி எழுதி கிடாய் வெட்டில நைட்ல பூஜை பண்ண மாட்டீங்க? நைட்ல பூஜை இருக்காது. விடிய இப்ப. ஓகே, அங்க பாருங்க பல்லாக்கு ரெடி ஆயிருச்சு. 2 மலந்தேரு ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. பாத்தீங்களா? பாருங்க பல்லாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பெருமாள் சாமிக்கு. இது நைட்ல தான் ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? காலையில தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப புதுப்பாளையம் தான் ரெடி ஆயிட்டு இருக்குது. ரெடி ஆனோடனே காலையில எல்லாம் பூஜை பண்ணி வனத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெருசு ரெடி பண்றாங்கன்ட்டு. பாருங்க மக்கள்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. பாருங்க எவ்வளவு பெருசு ரெடி பண்ணிருக்காங்கன்ட்டு. பாருங்க அது வனத்துக்கு கிளம்பிடுச்சு மாட்டு வண்டியில. அது குச்சி மேலே எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா குச்சி மேலே எடுத்துட்டு போறாங்க வண்டியில. ஓகே ஓகே. அது எதுக்கு நான் குச்சி வனத்துக்கு போகுது?
ஓகே 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 ஓகே. மாடு போட சொல்லிட்டேன். நம்ம செய்வோம் நம்மளுக்கு. மக்கள் வனத்தை தேடி மாட்டு வண்டி வந்துருச்சு. பாத்தீங்களா அந்த உண்டியல மாடுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. பாருங்க நைட்டு எத்தனை மணினா நைட்டு 12:30 மணிக்கு வந்துருச்சுங்க. கோயிலுக்கு பக்கமா இப்பதாங்க எடுத்தாங்க. அதுக்குள்ள 12:30 மணி கோயிலுக்கு பக்கமா வந்துருச்சு. பாருங்க கோயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாமி உருவாகும் போதுல இருந்தே மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, பொருள் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. மாடுக்கு தேவையான பொருள், அரிசி, சாமிக்கு தேவையான பொருள், உண்டியல், அரிசி எல்லாமே வருதுங்க. சாமி சிலை வந்து எல்லாமே மாட்டு வண்டியில வருது. இங்க பாருங்க விறுவிறுப்பா நைட் 12:30 மணிக்கு போயிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு 1 மணியாக போகுதுங்க. பாத்தீங்களா 1 மணி பக்கமாக போகுது. கோயிலுக்கு வந்து ரீச் ஆக போகுதுங்க வனத்தை. பாருங்க குருநாதசாமி கோயில் வனம் போர்டு வச்சிருக்காங்களா. பாருங்க கோயிலுக்கு பக்கமா வந்துருச்சுங்க. வனத்துக்கு பக்கமா பாருங்க கோயில போய் சேர போகுதுங்க. கைஸ் இப்ப பாருங்க சாமி கோயில்கிட்டயே போகுதுங்க மாடு. பாருங்க 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 மாட்டு வண்டி திருப்பி நிறுத்துறாங்க. பாருங்க திருப்பி நிறுத்திட்டாங்க. பொருளை இறக்க போறாங்க. பாருங்க பொருளை இறக்கிறதுக்கு மாட்டு வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து கோயில் சேர்ந்துட்டாங்க வனத்தை. இங்க பாருங்க அந்த ஐயாவும் இறங்கிட்டாரு. பாப்பாவும் குழந்தைங்களா இருக்கிறாங்க. பாத்தீங்களா பொருள் வந்து வனத்தை சேர்ந்துருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. பாத்தீங்களா இந்த வருஷம் முதலா நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேங்க. இந்த நோம்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து இதே மாதிரி தான் நடக்குமாமா. இது தெரியுதான்னு தெரியல. பாருங்க காமிக்கிறேன். ஒரு புழுவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எல்லாமே இந்த மாட்டு வண்டியை பார்த்து சாமி கும்பிடுறாங்க. எல்லாருமே இந்த மாட்டை பார்த்து வணங்கி கும்பிடாருங்க. பார்க்கவே எங்களுக்கு ஆசையா இருக்குதுங்க. பாருங்க சாமியோட பொருள், அரிசி, உண்டியல் எல்லாமே கோயில் வந்து சேர்ந்துருச்சுங்க. இது காலங்காலமா வந்துட்டு இருக்குதாமா. இதே மாதிரி தான். இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வருஷம் பாக்குறேன். அதுல என்ன கொண்டு போறீங்க? இதுல என்ன கொண்டு போறீங்க? சாமிக்கு தேவையான பொருள். ஏன்னா சாமிக்கு தேவையான பொருள்
ஓகே. மெயின் சாமியோட தலை இருக்குமாமா, அது ஏதோ பாருங்க சாமியோட முகமாமா. பாருங்க மகளே, கோயிலுக்குள்ள போய் சேர போகுது. நைட் 1 மணி ஆக போகுதுங்க. பாருங்க எல்லாம் படுத்துக்கிறாங்க, இங்க மேல தாண்டி தாண்டி போறாங்க. நைட்டு 12 மணி 1 மணி ஆக போகுதுங்க. சரிங்களா? இந்த குருநாசாமி கொண்டு போய் இறக்க போறாருங்க. பாருங்க பாருங்க வனத்துல இறக்க போறாங்க சாமியோட முகம். சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டாங்க மாட்டு முன்னாடி. பாருங்க அடுத்தது உண்டியல இறக்க போறாங்க. அரிசி தேவையான பொருளா வந்திருக்குது, அதையும் இறக்கிடுவாங்க. உண்டியல் ஃபர்ஸ்ட் இறக்கிட்டாங்க. இப்ப பாருங்க 2வது இறக்க போறாங்க. இந்த வரிசையா ஓன இறக்க வேண்டியதுதான். பார்க்கவே எனக்கே புதுசா இருக்குதுங்க. அடுத்த வருஷம் எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரிங்களா? பாருங்க நைட்டு 1 மணிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க பரபரப்பா. மாட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க, எத்தனை வருஷமா அது ஓட்டிட்டு வரீங்க? எதுக்காக மாட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க? சாமிக்கு ரூபாய் ஓட்டணும். சாமிக்கு என்னென்ன கொண்டு வந்தீங்க அதுல? உண்டி, சாமி சாமானம், போசு கூட எல்லாம் கொண்டு வந்தோம். எல்லாம் புதுப்பாளையத்தையும் கொண்டு வந்தீங்க? புதுப்பாளையத்துல வனத்துல கொண்டு வந்து இறக்கி. இப்ப ரோடு போட்டுருக்காங்க, அந்த காலத்துல ரோடு போடாம இருந்தாங்க, அப்ப எப்படி வந்தீங்க? அன்னைக்கு அப்பவுமே வதிதாங்க. வதிதான். ஆமா, அன்னைக்கு அப்படி தான். எத்தனை மாடு வச்சு கொண்டு வருவீங்க வருஷம் வருஷம்? வருஷம் வந்து இது 2 தான் இருக்கு. 2 பரம்பரையா பண்ணிட்டு இருக்கீங்களா? பரம்பரையா தான். ஓகேங்க. எங்க பாட்டன் தலை கட்டிட்டு இருந்து நடக்குது. இப்ப நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் பண்றேன். எனக்கு முன்ன அப்பா வந்தாங்க. இப்ப என்னென்ன பொருள் அதுல வண்டியில கொண்டு வந்தீங்க? மாட்டு வண்டியில திண்ணீர், போசு கூட, சாமி போல. நாளைக்கு தேர் வருதுன்னு இங்க சோடிப்பாங்க. சோடிப்பேன். ஆமா. ஓகே. சாமி நாளைக்கு தேர் வருதுன்னு இங்க கூட்டம். திருப்பி நாளைக்கு 10 மணிக்கு மேல பூசி ஆனது இதே மாதிரி திருப்பி கொண்டு அங்க கொண்டே மடப்பள்ளியில் வச்சிருங்க. மடப்பள்ளியில் வச்சிருங்க. ஓகேங்க. ஏழு நைட்ல தான் வருவீங்களா? இல்ல, வருஷத்துல 6 பூச்சாட்டுல இருந்து 6 பூசை. இடையில மாசில ஒரு பூசை. ஓகேங்க. வருஷத்துல 7 பூசை இருக்கும். இப்ப பாருங்க வனத்துல அந்த ஐயா பேட்டி கொடுத்தாரு, அதை அப்படியே பார்த்துட்டு இப்ப பொருளை இறக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. சரிங்களா? புதுப்பாளையத்துக்கு போயிட்டு தேர்ல கட்டுறாங்க, அதை பார்த்துடலாம். இங்க குருநாசாமி கோயில்ல இப்ப நைட்டு 1 மணிக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியும். சரிங்களா? தேர் அங்க கட்டிட்டு இருக்காங்க. இப்ப மாட்டுல பொருள்னு சொல்லி அதெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப பூஜை நடக்குது. அங்க சாமி மேலக்கெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கலாம் தேர் வர வரைக்கும். ஐயா பேட்டி கொடுத்தா இல்லையா, அதே மாதிரி தான். இந்த பக்கம் பாருங்க பூஜை பண்ணி கொடுக்குறாங்க பொருள்லாம். இந்த பக்கம் பாருங்க எப்பயே கூட்டம் வந்துருச்சு நைட்ல. இந்த மக்கள் உண்டியில இறக்கிட்டே இருக்கிறாங்க. உண்டியில இறக்குனதுக்கு அப்புறம் அரிசி அதெல்லாம் இறக்குவாங்க. எல்லாமே சாமிக்கு ரெடி பண்ணிடுவாங்களாம். சரிங்களா? மூடியில கொண்டு வந்தாலும் அரிசின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து தப்பான விஷயங்க. இப்ப ஐயாட்ட கேட்டோன்னே அது திண்ணீருங்க. திண்ணீர் ஒரு 5 மூட்டை வந்திருக்குது. சரிங்களா? மாட்டு வண்டியில பாருங்க. சாமிக்கு அவசரமே மாட்டு வண்டியில திண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வேணா அரிசின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம தெரியாம சொல்லிட்டோம். இப்போ வந்து ஐயாட்ட கேட்டோன்னே சொல்லிட்டாரு திண்ணீர்னு. பாருங்க எத்தனை மூட்டை வச்சிருக்காங்கன்ட்டு. இதை கொண்டு போய் இறக்கிடுவாங்க கோயில்ல வனத்துல. இறக்கிட்டாங்க, உண்டியிலே இறக்கிட்டாங்க. இப்ப வியூதி தாங்க இருக்குதுன்னு திண்ணீர். நம்ம சொன்னது அரிசின்னு நல்லா கேட்டு தெரிஞ்சாச்சு. சரிங்களா? நீங்களும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வருஷம் வந்து எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க. பாருங்க கைஸ், படலை கட்டி முடிச்சுட்டு இப்ப துணி கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க குருநாசாமியோட தேருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டு கட்டியிருக்காங்கன்ட்டு. இதை காலையில பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும். என்னென்ன வேலை செய்றீங்க? என்ன வேலை செய்றீங்க? என்ன வேலை செய்றீங்க? தேர் வேலை. தேருங்க. ஓகே. நாளைக்கு காலையில துணியோட வரும்ல. ஆமாடா. துணி மேல ஒயிட் கலர்ல போனீங்கன்னா ரெடி ஆயிடும். விடிகாலம் ரெடி ஆயிடும். காலையில எடுத்து நிறுத்தும் போது சூப்பரா இருக்குமாமா. நம்ம காலையில பார்ப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க டிசைனுக்கு அந்த பலூனு அது இதுன்னு எல்லாமே கட்டுறாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? வேலையெல்லாம் விறுவிறுப்பா நடக்குதுங்க. மணி 1:30 மணி ஆயிடுச்சு. சரிங்களா? அப்பயும் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா எல்லாமே கோயிலுக்கு சேர்ந்தீங்க தான். விடிய விடிய வேலை செய்வாங்களாம்.
அப்புறம் பூஜைலாம் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த பலூன் தாங்க இது குருநாதசாமியோட படல். பார்த்தீங்களா? இருக்கிற பீஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க சைடில். சரிங்களா? இடிக்காமல் இருக்கணும் வசனம். இது பார்த்தீங்களா பனைமரத்து நாராமா இது கட்டுறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கட்டுவீங்க. ஓகே ஓகே ஓகே. பாருங்க கைஸ், பரபரப்பாக எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா குருநாதசாமி தேரோட படல பெருமாள் தேருக்கு படம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சுருக்கா. ஏன்னா குருநாதசாமி ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அதனால நல்லா கோவம் அடைஞ்சிட்டாங்க. சரிங்களா? என்ன வேக ரெடி பண்ணுறாங்க பாருங்க நைட்லேயும். ப்ரோ இப்போ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க குருநாதசாமி கோயிலில் புதுப்பாளையத்தில்? புதுப்பாளைய குருநாதசாமி கோயிலில் நான் எங்கள் அப்பாவோட சேர்ந்து கொடி இருக்கிற வேலை 1 மணிக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். 1 மணி ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அடுத்த நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல தேர் கிளம்ப போகுதுங்க. ஆமாம் ப்ரோ. அவங்களோட எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தம்பி நம்ம ப்ரோவும் அப்படியே செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்க என்ன ஊர்? இதே ஊரா இல்ல வெளியூரா? அந்தியூர் தான் ப்ரோ. அந்தியூரே தான். ஆமாம் பாருங்க, அந்தியூரே தானா? புதுப்பாளையமா நீங்க? சரிங்க சரி. ஆமாங்க ப்ரோ. நீங்களா இந்த கோயிலுக்கு சேர்ந்தவங்க பாருங்க எப்படி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பரபரப்பா செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம அந்தியூர் குருநாதசாமி கோயில்ல. பாருங்க கொடியை ரெடி பண்ணி விடிய கத்தல எல்லாம் கட்டிடுவாங்க. பாருங்க மக்கள், மணல் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? தூக்கி கட்டுறதோட நிக்குது. சரிங்களா? தூக்கி கட்ட ரெடி பண்ணிட்டாங்க. சரிங்களா? தூக்கி கட்டா ரெடி ஆயிரும்.